தொடர்ந்து 3 ஆண்டு காலமாக முதல்ல கேபிளுக்கு வந்து நோண்டினாங்க, அடுத்து குடிநீருக்கு நோண்டினாங்க, சாலைக்கு நோண்டினாங்க. இப்படி நோண்டப்பட்ட எந்த சாலையுமே சரி செய்யாமல் நோண்டப்பட்ட சாலை 3 வருஷமாக கிடக்கு. நானே 2 முறை கவுன்சிலருக்கு பேசிட்டேன், இந்த வார்டு செயலாளர் திமுக வார்டு செயலாளர் பேசிட்டோம், மேயர் 2 முறை வந்துட்டார், அமைச்சர் 1 முறை வந்துட்டார். ஆனால் இந்த வார்டுக்கான எந்த வசதியும் செய்து தராமல் அப்படியே இருக்குது. 3 வருஷம் ஆச்சு. இந்த வார்டுக்கு சொந்தமானவர் தான் எங்களுடைய அமைச்சர் KN நேரு அவர்கள் வந்து இதில் 3000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய வாக்கு அவருக்கு வேணாமா? நாங்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுறோம். நாங்கள் சாலையில் நின்று தினம் கத்துறோம். அப்போ அமைச்சருக்கு முஸ்லீம்கள் வாக்கு தேவையில்லையா? அமைச்சர் 3 வருஷம் ஆச்சு, என்ன ஆச்சு? மற்ற எல்லா வார்டுகளுக்கும் வேலை நடந்திருக்கு. சில வார்டுகள் புறக்கணிக்கப்பட்டதில் முக்கியமான வார்டு இந்த வார்டு. காரணம் இஸ்லாமிய வார்டுன்னு. அப்போ திமுக வந்து மத பாகுபாடு பார்க்குதா?